வருகிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமான சமாதானமான சந்தோஷமான பரலோக ராஜ்யத்துல மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்றால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இயேசுக்கு உங்க வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுத்தால் இந்த பூமியிலே உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளை மாற்றுவார். இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்ததற்கு அப்புறமாக அல்லது ஆண்டுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கும் போது அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த நித்தியமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை அவரை ஏற்றுக்கொள்ள நாம் தள்ளுவோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவர் வேண்டாம் என்று தள்ளுவோம் என்றால், அவருடைய இந்த ஓட்டத்தை முடித்ததற்கு அப்புறமாக அல்லது ஆண்டுடைய வருகை வரும்போது நாம் கைவிடப்பட்டு நித்தியமான நரகத்தில் போய் வேதனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை மறந்து